பரவாயில்ல ரெஸ்பான்ஸ் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. மற்றவங்களுக்கு எப்படின்னா அவங்களுக்கு படம் வந்துட்டு ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. இப்போ பண்ணனக்காக வந்து பார்க்கலாம். ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டா சரித்திரமே இல்லைல்ல. ஆக்சுவலாக ஒரு யோசிக்க வைக்கிற ஒரு படம். யாரும் தேட்டரில் மிஸ் பண்ணாது. நல்லா பாருங்க. படம் நல்லா இருந்துச்சு. அதான் சொன்னேன் ஒரு மாதிரி ஒரு மணி நேரம் நல்லா பார்க்கலாம் படம். அந்த ஒரு நல்லா தான் இருந்துச்சு. தேட்டர் மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு முறை பார்க்கலாம் தாராளமாக. படம் நல்லா இருக்கு. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்கு, பார்க்கலாம். போர் அடிக்காம போது கூஸ் பம்ப்ஸாகவும் 2-3 இடத்துல நல்லா இருக்கு. அதெல்லாம் அவ்வளோவா இல்லை ஜி, அதெல்லாம் அவ்வளோவா இல்லை. காமெடி இருக்கு, அது நல்லா இருக்கு. அதுவும் ஸோ மியூசிக்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் எண்டில் அந்த ரேப்பு அந்த மாதிரி விஷயம்லாம் வருது. இன்னொன்று வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த படத்தில் கொஞ்சம் அவரே காமெடியாக இது பண்ணுவார். ஆனால் இதில் காமெடியெல்லாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் சீரியஸ்னஸாக அப்படி தான் போகுது. நேஷ்னாலிட்டி யுனைட்டடாக ஒன்றா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் எடுத்துனார். வேர்ல்டு வரப்போ வந்துட்டு நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தால் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. மற்றபடி நம்ம தான் இந்த தமிழ் அப்படின்ற விஷயம், நம்மளை சென்னை கல்ச்சர் அதை பற்றி கொஞ்சம் லாக் இருக்குது ப்ரோ. ஸ்டோரி கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. அவர் பேக் எண்டில் நடராஜன் அவர் ஸ்டோரி சொல்கிறப்போ ஒரு மாதிரி ஸ்பீடாக போகுது. அது விஷுவலாக காமிக்கிறப்போ அந்த இடத்துல லாக் இருக்குது. ஸ்டோரி கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். படம் வந்துட்டு என்னது ஒரு இன்ட்ரெஸ்டடாக அந்த மாதிரி எடுத்துன்னு போல கொஞ்சம் லாக் இருக்குது ப்ரோ. ஆனால் ஒன் டைம் பார்க்கலாம். பிடிக்கும் ப்ரோ. இப்போ படம்னாவே கொஞ்சம் வைப்பாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. அவ்வளோ வைபாலாம் இல்லை, பட் நார்மலாக போச்சு. ஓகே தான். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா? ஃபேன்ஸ் பிடிச்சது. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வரவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியும். விஎஃப்எக்ஸ் வந்து குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ பண்ணாவோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் பார்த்தத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. குவாலிட்டிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவி தான். கதை புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், எல்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு சொல்கிறேன். ஆனால் வந்து அது ஒன்ஸ் புரிஞ்சக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காகவே இருந்தது. காமெடிக்கு வந்து ஷா அவங்க வந்திருக்காங்க. அங்கங்கே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் வந்து அது அப்படியே கதையோட அப்படியே மூவ் ஆகிடும். நம்ம லேக்ன்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒன்ஸ் அதான் கதை புரிஞ்சக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இன்டர்வலும் சரி, கிளைமேக்ஸில் கடைசி ஒரு 20 மினிட்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் போச்சு. லேக்ன்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே மூவ் ஆகும். ஆனால் வந்து கடைசியில் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா இல்லை ப்ரோ, பிடிக்கல. அது நல்லா தான் போடுங்க, ஆனால் முதல் நாள் நல்லா தான் போடுங்க. நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. இல்லை ப்ரோ, கடைசி உலக போர் அவ்வளோதான். இப்போ பாதி படம் ஒரு வைப்பாக இருக்கும் இந்த படம். பாம்பு ப்ரோ, ஒரு போதும் 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 போதும். படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது ஓவராலாக படம்? எனக்கு போர் அடிக்காம காமெடி அந்த மாதிரி லவ் அந்த மாதிரி காமெடி நல்லா இருக்கு. பட் லவ் வந்துட்டு அந்த அளவுக்கு ட்ராக் இல்லை. மியூசிக் நல்லா இருக்கு. படம் ஒர்த்தா ப்ரோ பார்க்க? ஒருத்தான் ப்ரோ. சூப்பரா இருந்தது. ஆதி செமையா இருந்தாரு, ஹேண்ட்ஸமா இருந்தாரு. மற்றபடி படம் சூப்பரா இருந்தது, பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் இருந்தது. கடைசி உலக போர் பேர் வச்சிருக்காங்க. அதான் உலக போர் மாதிரி தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது படம். காமெடி அப்பப்போ இருந்தது, நல்லா தான் இருந்தது. எங்கேஜிங்கா இருந்தது 3 ஹார்ஸ். போர் அடிக்காம இருந்தது, நல்லா இருந்தது. நல்லா இருந்தது, ஜாலியா தான் இருந்தது. லவ்க்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த படத்தில் அது கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பெருசாக இதில் எதுவும் பெருசாக ப்ரியாரிட்டி இல்லை. பட் இருக்குது, லவ் சீன்ஸ் இருக்குது. கடைசி அதான் அந்த வேர்ல்டு வார் வந்துச்சுன்னா இப்போ அந்த அணு ஆயுதம் அதெல்லாம் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் வரும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணால் எந்த மாதிரி டேமேஜஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்த காமிச்சிருக்காங்க. பட் அந்த கனெக்ஷன்ஸ் நெட்வொர்க் சிஜியில் அது பண்ணியிருக்காங்க ப்ரோ. அதான் வேர்ல்டு வரப்போ என்ன இந்த பாம் பிளாஸ்ட் அந்த மாதிரிலாம் அதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சிஜி விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் நல்லா இருக்கு, செம்மையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் பண்ண மாதிரியே தெரியல. பிஜிஎம் ஸ்கோர்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. 9 பாட்டு நாங்கள் சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக போயிட்டு இருந்தது இது வரைக்கும் அந்த எல்லா படத்தில். இதில் இந்த படம் கொஞ்சம் அதுக்கு நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. படத்தில் வேறு என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் பயங்கரமாக இருக்குது. டைரக்ஷன் செம்மையாக பண்ணியிருக்காரு. லாஜிக் ஹோல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். கரெக்டாக இந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு என்ன தேவைன்ற மாதிரி சொல்லலாம். செம மெசேஜ் ஆன படம். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ண மாதிரி தெரியல, நல்லா இருந்தது படம். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி நரேட் பண்ணியிருக்காரு. அதுதான் ரொம்ப மெயினான விஷயம். இந்த கன்னு வார் அது இதுன்னு சொல்லி இது பண்ணாமல் ஸோ அது கரெக்டாக தெரியுற மாதிரி நரேட் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்குமே வந்துட்டு போர் அடிக்காமல் கொண்டு போயிட்டாங்க. இல்லை மற்றவங்களுக்கு எப்படி ப்ரோ, ஆஸ் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது. ஆதியனாக்கு பக்காவான ஒரு படம், நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆதியனா இதில் பார்க்கறதுக்கு.
லவ் ரொமான்ஸ் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்காண்ணா. நல்லா இருக்கு. சென்னையில ஒரு டிஃப்ரெண்டா இப்பெல்லாம் சென்னையில் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் படம் அல்டிமேட்டா இருந்துச்சு. எப்பவுமே நம்ம இப்போ படம் வந்து காமெடியா பார்த்து இந்த டைம் வந்து புதுசா ஒரு ஆக்ஷன்ல இருக்காரு. நல்லா சூட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. அவரும் டைரக்ஷன், அவரே மியூசிக் வழக்கம் போல நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அவரோட கரியர்ல ஒரு நிறைய பண்ணிட்டாரு இது இருக்கும். ஆனா இது வந்து ஒரு நல்ல மூவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சு எல்லாரும் ஃபேமிலியா போய் பாருங்க. நம்ம சென்னை வச்சு பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கும். நல்லா என்டர்டெய்னிங்கா இருக்கும். கிளைமேக்ஸ்ல சும்மா சதற விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டுமே போர் அடிக்கல. நீங்க 2.5 hours தான் நினைக்கிறேன் மூவி. பட் போர் அடிக்காம எப்படி எடுத்துட்டு போயிருமோ அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்காரு. நல்லா இருக்கு மூவி. கன்ஃபார்ம் பாருங்க. ஃபேமிலியோட வந்து பாருங்க. நல்லா இருக்கு. ப்ரோ படம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தமிழ் சினிமாவில் ஒரு புது முயற்சி எடுத்திருக்காங்க. சிஜி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே இருக்குது. ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வர முடியாது. நார்மல் ஹிப்ஹாப் தமிழா படம் காமெடி மாதிரி வர முடியாது. பட் ஆனால் அடித்து சொல்லலாம், நம்ம ஹிப்ஹாப் தமிழாவோட பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் அவர் கெரியர்லேயே. எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேலேருந்து அவரோட ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து எல்லாமே வந்து லைக் டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பழைய இது ஆதி மூவி தானா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டோட்டலாக சூப்பராக இருந்துச்சு. லவ் காமெடியெல்லாம் எதுவுமே லவ் இருக்கு. அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல யூஸ் பண்ணோம், சும்மா லவ் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. சாங்ஸ் எதுவும் இல்லை. ஸோ கரெக்டாக எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது ஆக்சுவலாக எப்படின்னா ஹிப்ஹாப்போட அப்படியே டோட்டலாக வேற ஜேர்னரை பார்க்குற மாதிரி இருக்குது. இது டோட்டலாக ஹிப்ஹாப் தான் எடுத்தாரான்ற மாதிரி ஒரு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல. ஹிப்ஹாப் இந்த மாதிரி ஒரு ஜேர்னரி மூவி கொடுக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மூவி கொடுத்தது ரொம்ப பெஸ்ட். கண்டிப்பாக ஹிட் தான். இல்லை போரே அடிக்கல. எந்த ஒரு இடத்துலையுமே போர் அடிக்கல. இன்டர்வென்ஷன்லாம் செம்ம பிளாக் பஸ்டர் தான். கண்டிப்பாக ஹிட் தான். தேங்க்யூ. கடைசி உலக போர் பார்த்துட்டு வந்தேன். ரொம்பவே நல்லா இருக்கு. இது வரைக்கும் இல்லாத ஒரு புது ஜானர். ஃபுல்லாகவே வார், ஃபுல்லாகவே ஆக்ஷன் பிளாக். ஆனால் அந்த ஆக்ஷன் பிளாக்லையும் லவ் காமெடி எல்லாமே வந்து இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு லெசன் மாதிரி எடுத்துக்கலாம். லைக் ஒரு வார் நடந்தால் எப்படிலாம் இருக்கும். ஸோ வி ஷுட் பி பீஸ் அப்படின்றது. லைக் மனிதம் இருக்கிற வரைக்கும் தான் மனிதர்கள் இருப்பார்கள். அதுதான் இதனுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இட்ஸ் ஈக்குவலன்ட் டு ஹாலிவுட் ஆக்ஷன் பிளாக் மூவிஸ் அப்படி சொல்லலாம். அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் அந்த ஹாலிவுட் லெவலுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் இந்த ட்விஸ்ட், பிளாட்ஸ், இந்த பிளானிங்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு வாரம் நம்ம கண்ணில் பார்க்கறதுக்கு மாதிரி நமக்கு இருக்கும். அந்த பாம்பிங் ஆகட்டும், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆகட்டும், நம்ம நேராக ஒரு வாரம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆமாம், ரொம்ப இருக்குது. ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. இது ஒர்த் வாட்சபிள். 2 hours 15 minutes ரன் டைம் இருக்குது. அந்த அந்த 2 hours 15 minutesமே போர் அடிக்காமல் போகுது. அதுதான் மெயினானது. இதுதான் டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்குது. மற்ற மூவிஸை ஹிப்ஹாப் தமிழ் அவங்களுடைய மற்ற மூவிஸை கம்பேர் பண்ணும்போது இது எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் ஜானர்.